சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, அது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, நான் இப்போ சொன்ன 5 நோய்க்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, நீங்கள் இன்னையிலேருந்து கண்டிப்பாக இந்த செம்பருத்தி பூவில் ஒரு நேரமாவது டீ போட்டு நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவில் ஆந்தோசைனின் அப்படின்னு ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆந்தோசைனின் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ரெஷரை குறைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரைக்க கூட கண்டிப்பாக இது என்ன பண்ணுங்க, ஒரு நேரமாக டீ போட்டு குடிங்க. ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பிக்கு பாருங்கள் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸ், தேனி ஒன்றும் கிடையாது. நான் எதுவுமே நான் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது, பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இந்த வீடியோவை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எழுதுங்க, சரியா? மறக்காமல் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. எதை மறந்தாலும் இந்த ஆந்தோசைனின் மறந்துடாதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை டீ போட்டு குடிக்கிறது கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, சரியா? ஸ்டே டியூன்.